ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு மனோஜ்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்ககிட்ட வந்து நகை எடுத்ததை பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்கள். அந்த நகையெல்லாம் பார்த்தா வந்து கவரிங் யாருமே சொல்ல மாட்டாங்களே, அது கோல்டு மாதிரியே இருக்குமே அப்படின்லாம் சொல்லவும் இங்கே மனோஜுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. ஆஹா, ஏதாவது சொல்லி நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ட்டு. நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் எதுவுமே வாங்க கிடையாது, என்ன இந்த மாதிரி ப்ராட் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இனிமேல் பண்ணால் நான் போலீஸில் சொல்லிடுவேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாரு. சரி, இதில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப கவலையாகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே மனோஜ் வேகமாக போயிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க, அம்மம்மா இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணாங்கம்மா, ஃபீட்பேக்லாம் கேட்டாங்கம்மா, ஆனால் கவரிங் கடையிலேருந்துலாம் இப்படிலாம் பேச மாட்டாங்களே அப்படிங்கிறப்ப விஜய் வந்துட்டு, ஆமாட்டா இதெல்லாம் முத்துவோட வேலையாக கூட இருக்கலாம், ஒழுங்காக வந்து தங்க நகையை கொண்டு வந்து வச்சிடுறா, இல்லைனா மாட்டி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து முத்து வந்துட்டு, சரி எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா வந்துட்டு பார்வதி ஆண்டிகிட்ட தான் சொல்லுவாங்க, சரி அவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நான் இந்த வழியாக வந்தேன், பழம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம முத்து. அத்தை, உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, அம்மாவுக்கு என் மேலே அந்த அளவுக்கு பாசம் இல்லை, அப்பா பாட்டிக்கு அப்புறம் இப்போ மீனா தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் தெரியுமேப்பா அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் வந்து பாட்டிக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ரெட்டவடை செயின் வாங்கி தரலான்னு நினச்சேன், அதுதான் நடக்காமல் போயிடுச்சு, மீனாவோட நகையை வச்சு வாங்கி தரலான்னு நினச்சேன் அப்படிங்கிறப்ப, அதுதான் கவரிங் நகையாச்சேன்னு டக்குன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமோ நினச்சிட்டு, இல்லை நான் தான் உங்கள் அம்மாட்ட ஃபோனில் பேசுகிறேன்ல, அவள் தான் சொன்னா அப்படிங்கிறப்ப, அதுதான் அது எப்படி மாறுச்சுன்னே தெரில அத்தை, அது தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப, எனக்கும் தெரியலப்பா, ஆனால் கண்டிப்பாக தங்க நகை கிடச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு கூட தெரிலங்கிறப்ப, இல்லை அது வந்து விஜயாவும் மனோஜுன்னு சொல்ல வராங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க பார்வதி அப்படின்ட்டு. இவங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ ஏதாவது உளறி வச்சியான்னு பார்வதியை கேட்டிருக்காங்க. நல்ல வேலை நீ வந்த, இல்லாட்டி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க.